ஹே ஆல் வெல்கம் பேக் டு மை சேனல். இப்போ தான் வந்து ஒரு பெரிய வேலையை வந்து முடிச்சுட்டு வந்திருக்கேன். லாங் வீடியோ அப்லோட் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சு. ஸோ நான் வந்து எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். டக்குன்னு வீடியோக்குள்ளே போனாலும் புரியாது இல்லையா. அது நான் லாஸ்ட்டாக வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் போது வந்து வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருந்தேன். எனக்கு வந்து கேர்ள் பேபி பிறந்திருக்காங்க. அவங்களுக்கு இப்போ வந்து 1 year முடிஞ்சு 3 month வந்து நடந்துட்டுருக்கு. வீடியோலாம் கிளிப்ஸ்லாம் எடுத்து வைப்பேன், பட் அப்லோட் பண்ணல. என்ன ரீசன் என்னன்னு தெரில, அது அப்படியே விட்டுடலாம் அப்படின்னு தோணுச்சு. அப்படியே விட்டாச்சு. இன்றைக்கி இப்போது நைட்டு என்னோட பேபியை தூங்க வச்சதுக்கப்புறம் நான் என்னெல்லாம் பண்ணுவேன் அப்படின்னு தான் வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். நைட்டு வந்து பாப்பாவுக்கு வந்து இட்லி ஊட்டியிருந்தேன், அது அப்படியே வச்சாச்சு. ஸோ அதுக்கப்புறம் எங்களுக்கு வைக்கணும்னு சொல்லிட்டு அதை மறுபடியும் ஹாட் பாக்ஸில் போட்டு வச்சுட்டு எங்களுக்கு வந்து இட்லி வந்து ஊற்றி வச்சுட்டேன். இப்போ தான் 8:15 ஆகுது. அவங்க வர்றதுக்கு இப்படியும் வந்து 9 மணி ஆயிரும். என்ன பண்ணால் தானே நல்லாயிருக்கும் இட்லி தோசைலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் வந்து சட்னி வந்து வைக்கிறேன். இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டில் வந்து தக்காளி சட்னி, அப்புறம் வந்து தேங்காய் சட்னி. அவங்க வந்து குளிச்சுட்டு சாப்பிட்றதுக்கு லேட் ஆகிடும். வந்து எல்லா நாளுமே வந்து இந்த மாதிரி இருக்காது. ஒரு சில டைம் வந்து சமையல் பண்ணிகிட்ருப்பே ரொம்ப தூக்கத்தில் வந்து அழுக ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ நான் போய் தூங்க வச்சுட்ருப்பேன். தூங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். வந்து நான் வந்து பேபி வந்து தனியாக தான் பார்த்துட்ருக்கேன். நான் வந்து ஒரு 5 monthலேருந்து நான் வந்து பேபியை வந்து தனியாக பார்த்துட்ருக்கேன். ஸோ அதனால் வந்து அந்த ரொட்டீன்ஸ் எல்லாமே வந்து நான் வந்து கொஞ்சம் ப்ராப்பராக வந்து ஃபாலோ பண்ணிடுவேன். தக்காளி சட்னி வந்து பண்ணிக்கிறேன். மார்னிங் வச்ச ரைஸும் கொஞ்சம் இருந்துச்சு. ஸோ தக்காளி வெங்காயம்லாம் வதக்கி அதை சூடு பண்ணிக்கிட்டாச்சு. நான், ஹஸ்பண்ட், அப்புறம் தம்பி 3 பேர் இருக்கோம். நைட்டுக்கு வந்து நாங்கள் வந்து 2 இட்லி, அதுக்கப்புறம் கொஞ்சம் 2 பேருமே ஷேர் பண்ணிக்கிட்டோம். காலையில் வச்சு சாப்பாடு வந்து சூடு பண்ணதை, அப்புறம் பாப்பாவுக்கு வச்சு பருப்பு சாதமாக இருந்துச்சு, அதே சேர்த்து சாப்பிட்டுட்டோம். ஏதோ வேஸ்ட் பண்ணிட்டோமே அப்படின்னு தோணிகிட்டே இருக்கும். அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றப்போ கொஞ்சம் பெட்டராக இருக்கும். நைட் டைம் வந்து இந்த மாதிரி தான் போகும். நான் வந்து ஃபோன் யூஸ் பண்ணுவேன், இல்லை டிவி பார்ப்பேன், கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸாக உட்காந்துருப்போம், பேசுவோம், அந்த மாதிரி போகும். அண்ட் நெக்ஸ்ட்டு கொஞ்சம் நேரம் கழித்து வந்து அந்த க்ளீனிங் வந்து ஸ்டார்ட் பண்ணோம். பாப்பா வந்து எல்லா இடத்துலையுமே வந்து ரொம்ப மெஸ்ஸியாக்கி வச்சுருப்பா. எல்லா இடத்துலையும் டாய்ஸ் அங்கங்கே அப்படியே விளையாட போட்டிருப்பாங்க. இன்றைக்கி வந்து அந்த கொஞ்சம் பட்டாணி வந்து விளையாட கொடுத்து அதை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விளையாடுவாங்க. ஸோ அப்படியே பாயில் இருந்தனால அதை எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வச்சுட்டு அவங்க டாய்ஸ்லாம் எடுத்து அவங்க பாக்ஸில் போட்டுவிட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாக வீடெல்லாம் வந்து க்ளீன் பண்ணுறது தான் மெயின். இப்போ தான் மார்னிங் எழுந்ததும் நமக்கும் நல்லா இருக்க மாதிரி இருக்கும். எப்படியும் மார்னிங் எழுந்துச்சு மறுபடியும் மெஸ்ஸியாக தான் போகுது, பட் கொஞ்சம் நேரம் நல்லா இருந்துக்கிறோம் வீடு அது மாதிரி. அதுக்கப்புறம் வந்து கிச்சன் க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிருவோம். கிச்சன் க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து ஹஸ்பண்ட் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. கொஞ்சம் பாத்திரம்லாம் அவங்க வந்து தேய்ச்சி கொடுத்துருவாங்க. நான் வந்து அவங்க தேய்ச்சி ஊற்ற பாத்திரத்தை கமுத்திட்டு அண்ட் வந்து கொஞ்சம் தேவையானது அங்கங்கே கிடக்கும் இல்லையா, ஸோ அது எல்லாத்தையும் கிளியர் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து இந்த அடுப்பு, கவுண்டர் டாப் எல்லாத்தையும் வந்து க்ளீன் பண்ணணும். நான் டெய்லியுமே குக்கிங் முடிச்சது வந்து க்ளீன் பண்ணிடுவேன். நைட்டு வந்து கண்டிப்பாக க்ளீன் பண்ணிட்டு தான் தூங்குவேன். அது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் நம்ம டெய்லி பண்ணுறப்ப. நான் வந்து ஒரு காட்டன் துணி வந்து வச்சுப்பேன். ஸோ அதை வச்சு வந்து நல்லா தொடச்சி எடுத்துருவேன். ஸோ எல்லாத்தையும் அந்த மாதிரி தான் வந்து ப்ராப்பராக க்ளீன் பண்ணிகிட்ருப்பேன். ஸோ அன்றைக்கி வந்து நான் வந்து தோசைக்கு ஊற வச்சுருந்தேன். ஸோ அப்போ தான் ஞாபகம் வந்தது, அதனால் அதையே அரைச்சிடலான்ட்டு அரைக்க ஆரம்பிச்சிட்டேன். இது வந்து ரெட் ரைஸு நான் உளுந்தும் சேர்த்து ஊற வச்சுருக்கேன். மிக்சியில் அரைக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். நான் வந்து மிக்சியில் தான் வந்து தோசை மாவுலாம் அரைச்சிட்ருக்கேன். ரெட் ரைஸில் வந்து நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதை நம்ம டேரெக்டாக சாப்பாடாக சாப்பிட்ணும் அப்படின்னு நினச்சோன்னா கொஞ்சம் முடியாமே போயிடுது. தோசை அந்த மாதிரி பண்ணுறப்போ ரொம்ப ஈஸியாக இருக்குது, அது நல்லாவும் இருக்குது டேஸ்ட் வைஸு. நான் வந்து ஒரு 5:46 அந்த மாதிரி டைம்கிட்ட வந்து எழுந்திரிச்சிப்பேன். ஏன்னா பேபி எந்திரிக்கவங்கள எந்திரிச்சா தான் நமக்கு கொஞ்சம் வேலை வந்து ஓடுற மாதிரி இருக்கும், கொஞ்சம் சீக்கிரம் பண்ணிடலாம். நான் வந்து இன்றைக்கி ரைஸ் தான் வச்சேன். அதுக்குள்ளே வந்து எந்திரிச்சிட்டாங்க அப்படின்னு நினச்சேன். பட் ரொம்ப தூக்கத்தில் தான் இருந்தாங்க. அவங்கள அப்புறம் ஃபீட் பண்ணி தட்டியே தூங்க வச்சுட்டு என்னோடய டே வந்து ஸ்டார்ட் ஆச்சு. பாப்பாவை தூங்க வச்சுட்டு வரவங்களும் இங்கே சாப்பாடும் வந்து ரெடி ஆயிடுச்சு. அதை அப்படியே வடிக்க வச்சுட்டு இன்றைக்கி வந்து நான் வந்து ரசம், பருப்பு, வாழைக்காய் பொரியல் இதுதான் வந்து லஞ்சுக்கு வந்து ரெடி பண்ணியிருந்தேன். நான் நைட்டு பண்ண மாவு வந்து புளிச்சிருச்சு இல்லையா, ஸோ அதை வந்து மார்னிங் தோசை பண்ணிக்கலான்னு இன்றைக்கி அதுதான் பிளான்.
அப்புறம் வந்து டீ போடணும். ஏன்னா எங்கள் வீட்டில் வந்து டீ ரெடி அப்படின்னு சொன்னால் மட்டும்தான் எந்திப்பாங்க. அதனால் வந்து டீ ரெடி பண்ணிவிட்டேன். இன்றைக்கி வந்து வீட்டுக்காருக்கும் தம்பிக்கு மட்டும்தான் டீ. நான் வந்து கொஞ்ச நாள் அப்போ டீ குடிக்கிறத அவாய்ட் பண்ணியிருக்கேன். அது வந்து எப்போயாச்சும் தான் ஃபாலோ பண்ணுறது. அப்போ தான் வார்ம் வாட்டர் குடிப்பேன். இன்றைக்கி அது கூட கிடையாது. ஏன்னா நான் காலைல வந்து 7 மணி 7:10 அந்த மாதிரி டைமுக்குலாம் வந்து பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணணும். 7:30க்கெலாம் வந்து லஞ்ச் வந்து ரெடி பண்ணணுன்றனால வந்து சீக்கிரம் அடுத்தடுத்து வேலை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இப்படி தான் கடகடன்னு அடுத்தடுத்து வேலையை வந்து மார்னிங் போயிட்டே இருக்கும். இப்படி ரொம்ப கடகடன்னு பார்த்துட்ருப்பேன். இன்றைக்கி வந்து ரசம் பருப்பு பிளான் பண்ணியிருந்தேன். பட் டைம் இல்லை. அதனால் வேறு எதாவது வந்து பருப்பு குழம்பு அப்புறம் வாழைக்காய் பொரியல் மட்டும் பண்ணி இன்றைக்கி லஞ்சே வந்து அதான் கொடுத்து விட்டேன். காயெல்லாம் கட் பண்ணேன்னா உடனே அதெல்லாம் எடுத்து வைக்கணும். ஏன்னா எப்போ குழந்தை எந்திப்பா அப்படின்னு தெரியாது. அவளுக்காகவே டக்குன்னு வேகமாக முடிச்சிடலாம் அப்படின்னு நினப்பேன். ஏன்னா அவள் எந்திச்சதுக்கப்புறம் வந்து நமக்கு வேலையை ஓடாத மாதிரி இருக்கும். காலையில் அப்போ தான் எந்திச்ச மாதிரி இருக்கும். அதுக்குள்ளே 6:30 அந்த மாதிரி டைம் ஆகிற மாதிரி இருக்குமா. அதனால் சீக்கிரம் வந்து பண்ணிடணும். குட் மார்னிங். அந்த மாதிரி தான் சாப்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கப்போ எந்திப்பாங்க. அவங்கள வந்து விளையாட வந்து வச்சுட்டு அடுத்து நான் மறுபடியும் வந்து பண்ணுவேன். அந்த டைமில் ஹஸ்பண்ட் கொஞ்சம் பார்த்துப்பாங்க. அப்புறம் அவங்களுக்கும் டைம் ஆகிடுச்சு. சாப்பிட்டுட்டு அவங்களும் வந்து ஆஃபீஸ் வந்து கிளம்பிட்டாங்க. பாப்பா வந்து காலைல வந்து 6 to 7:30 அந்த மாதிரி டைமில் வந்து எந்திப்பாள். ஸோ அது அவள் அந்த டைம் தான் ரொம்ப கஷ்டம் அவளை வச்சுட்டு வேலை பார்க்குறது. அதுக்கப்புறம் ஓகே தான். ஸோ ஆஃபீஸ்லாம் அவங்க போனதுக்கப்புறம் வந்து டே ஃபுல்லாக வந்து நான் தான் பார்க்குற மாதிரி இருக்கும். வாங்கியாச்சா பாப்புக்கு? நாங்கள் வந்து கீழே பாய் சொல்கிறதுக்காக வந்து வருவோம். எங்களோட ஃப்ளோர் வந்து மேலே இருக்குது. ஏன்னா அவங்க வந்து பார்ப்பாங்கல்ல ஆஃபீஸ் போகிற அந்த டைமிங் எல்லாமே அவங்களுக்கு தெரியும். ஸோ அதனால் கீழே வரைக்கும் வந்து பாய் சொல்லிட்டு போவோம். அன்றைக்கி பால்காரங்களும் வந்துட்டாங்க. அந்த பால் பாக்கெட் மட்டும் நான் வாங்கினேன். அவ்வளோதான். அழுக பயங்கரமாக இருக்கும். அவங்களே கொண்டு போய் தான் ஃப்ரிட்ஜில் வைக்கணும். கொஞ்சம் பத்திரமா அவளும் கொண்டுட்டு போவோம் அப்படின்றனால வந்து நானும் கொடுத்துருவேன். இது ஒரு வேலையாக நினச்சிட்ருப்பாங்க. என்ன பண்ணணும்? உள்ளே வைக்கணுமா? உள்ளே வைக்க வேணாம். பாலை உள்ளே வைக்க வேணாமா? வைக்கணுமா? வச்சிரு. கதை கூட்டிடு. கை மறுபடியும் எங்கே வெளியே போகிற? அதான் அப்பா ஆஃபீஸ் போயிட்டாங்களே, வீட்டுக்குள்ளே கதை பூட்டிடலாம். பாப்பு பாப்பு வா வீட்டுக்குள்ளே. என்ன தூங்குறா தன்வி? தூங்குறாளா தன்வி? தூங்கி எந்திரிச்சிட்டா தன்வி. நம்ம வந்து மூஞ்சிலாம் கழுவிட்டு ப்ரஷ் பண்ணிவிட்டு பாப்புக்கு சடலாம் போட்டுட்டு சாப்பிட்லாமா? இதெல்லாம் பண்ணு. சாப்பிட மாட்டேன் நீ. எனக்கு வந்து ஹஸ்பண்ட்லாம் ஆஃபீஸ் அனுப்பிட்டு இந்த கிச்சன் பார்க்கவே பயமாக இருக்கும். ஏன்னா ரொம்ப மோசமான நிலையில் இருக்கும். ஏதோ கலவரமே நடந்த மாதிரி இருக்கும். ஸோ அது எல்லாத்தையும் கிளியர் பண்ண இனிமேல் தான். அதுக்குள்ளே வந்து மேடம் வந்து கொஞ்சம் விளையாடிட்டு இருப்பாங்க இந்த சைடு. அவங்கள வச்சுட்டு இதெல்லாம் பண்ணுறது தான் பெரிய விஷயமா இருக்கும். அங்கங்கே இருக்கிறத கொஞ்சம் கிளியர் பண்ணிட்டேன்னா அப்படின்னா வந்து பாப்பாவுக்கு மார்னிங் ஏதாவது சாப்பிட கொடுக்குறதுக்கு எனக்கு ஈஸியாக இருக்கும் பண்ணுறதுக்கு. ஆனால் அதுக்கப்புறம் இதெல்லாம் கிளியர் பண்ணிவிட்டு வந்து அவங்கள ஒரு ரொட்டீன் ஃபாலோ பண்ணணும். ப்ரெஷ் பண்ணணுமா தண்ணிக்கு? தண்ணிக்கு ப்ரெஷ் பண்ணணுமா? இது வந்து பேபிஸோட ப்ரெஷ்ஷு. இப்போ அந்த ஸ்டேஜில் வந்து அவங்களுக்கு வந்து கொஞ்சம் பல்லெல்லாம் வந்து வளர ஆரம்பிக்குதுல்ல, அது பால் பல்லு. அதையுமே நம்ம வந்து க்ளீன் பண்ணுறது ரொம்ப நல்லதான். அப்புறம் அவங்களுக்கு ஹேண்ட் வாஷு, ஃபேஸு எல்லாமே வாஷ் பண்ணி விட்ருவேன். அதுக்கப்புறம் வந்து எண்ணெய் வச்சு விட்ருவேன். இப்போ பயங்கர வெயிலாக இருக்கனால வந்து பாடி ஹீட்டாக இருக்கனால எண்ணெய் வச்சு விட்ருவேன். அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு ஹேரும் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி சுருட்ட முடி மாதிரி இருக்கனால வந்து ரொம்ப சிக்காயிரும், கொஞ்சம் கசகசன்னு இருக்கிற மாதிரி இருக்குமா. அதனால அவங்களுக்கு வந்து அப்போ காலையிலே வந்து தலைவாரி விட்ருவேன். பப்புனோ தன்வி வந்து 2 சைடும் வந்து சடை போட்டிருக்கா. சாப்பிடலாமா பப்பு? டெய்லி அன்னன்னைக்கு சேர குப்பை வந்து கவரில் போட்டு வெளியே வச்சோன்னா எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அன்றைக்கி கரெக்டாக வந்துட்டாங்க. இப்படி பால் பாக்கெட் அது மாதிரி வந்து குப்பையும் அவங்களே தான் கொண்டு போய் போடணும். அவங்க கூட்டிகிட்டு போகிற வரைக்கும் அவங்கள பார்த்துட்டே இருப்பாங்க. குப்பை போட்டாச்சு.
இதெல்லாம் ஒன் ஆஃப் த என்டர்டெயின்மெண்ட் அவங்களுக்கு வந்து கதவு போட்டுறது இந்த மாதிரி இதெல்லாம். அதனால் அப்படியே விட்டுருவோம். அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு வந்து சாப்பாடு விட்டணும். இன்றைக்கி வந்து தோசை, அப்புறம் வந்து கொஞ்சம் வந்து நான் வந்து மார்னிங் எங்களுக்கு பண்ண பருப்பு வந்து வச்சுருந்தேன். அப்புறம் அவங்களுக்குன்னு குட்டி தோசை அவங்களே எடுத்து சாப்பிடுவாங்க. அது எல்லாமே உங்களோட ஸ்டோரி புக். எல்லாமே வந்து உங்களோட ஸ்டோரி புக் வந்து இந்த புக்கு வந்து இது வந்து 3வது செட்டு. ஸோ மேடம்க்கு வந்து ஸ்டோரினா ரொம்ப எலி கதை வேணுமா, பூனை கதை வேணுமா, வாத்து கதை வேணுமா, மாடு கதை வேணுமா, என்ன கதை வேணும் அன்பிக்கு? பில்லு இருக்குல்ல, பில்லு. அப்போ மாடு வந்து குட்டி மாடு எப்படி கூப்பிடும்? அம்மா கதை சொல்கிறேன். எல்லாரையும் கிள்ளு 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 எல்லாரையும் கடி 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 கிள்ளி கிள்ளி வைக்குமா, கடிக்குமா? இந்த தூங்கு பால் விளாண்டுட்டு டயர்ட் ஆயிடுச்சு இந்த பூனைக்கு. அதனால வந்து தூங்கிடுச்சு. இருக்கு மேலே இருக்கா புளி இருக்கிறத பார்க்காம வந்து பொண்ணு விழுந்துட்டாங்களாம். ஸ்டோரி கேட்டுகிட்டே அவங்களுக்கு சாப்பாடு வந்து ஊட்டி முடிச்சிருவேன். ஸோ இந்த மாதிரி தான் எங்களோட டேஸ் போயிட்டுருக்கு. அண்ட் அடுத்த சூப்பரான வீடியோவில் உங்களும் வந்து பார்க்குறேன். பாய்.